Praise the Lord Church. இந்த மிட் வீக் சர்வீஸ்க்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடின வண்ணமா ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உங்களை ஆராதிக்கும்படி, உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படி கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகம் வைக்கப்பட்டு போனதில்லை இயேசுவே. இந்த நேரத்தில் கூட என்னுடைய மன கண்களை திறந்து உங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம் இயேசுவே. விசுவாசிக்கிற யாவனும் உங்களை காண்பான் வசனம் சொல்லுது. ஆண்டவரே உங்களை நீங்களே ஆண்டவரே எங்களுக்குள்ள நீங்க வெளிப்படுத்துறீங்க, அதுக்காக நன்றி. உங்களுடைய குணாதிசயங்கள் ஆண்டவரே எங்களுடைய குணாதிசயமா மாறட்டும். உம்மை பார்க்க பார்க்க உங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணமா மாறட்டும் ஏசப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Oh Jesus, we worship you. Oh நீர் வேண்டும் இயேசுவே. ஓ மனுஷனை எதிர்பார்த்த ஆண்டவரே நாங்க வெக்கம் அடைஞ்சிருக்கிறோம், ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் இயேசுவே. ஆனா இன்னைக்கு உங்களை நாங்க பார்க்கிறோம். நன்றி இயேசுவே. ஹalleluya. நன்றி உள்ள இருதயத்தோடு அப்படியே ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நினைக்கும் போது உங்களை துதிக்காம இருக்க முடியாது இயேசுவே. ஓ உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து. கண்களை மூடின வண்ணமா சொல்லுங்க, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. முடிஞ்ச கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் உலகம் வெறுக்கையில் நீரோ நீரோ அணைக்கின்றீர். இந்த உலகம்
உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். சொல். கண்ணின் மணி போல கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உம் கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனது தீபமே. உமது சமூகமே தினம் எனது தீபமே. சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஓ ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். சொல்லு. நீரே என் செல்வம். நீரே என் செல்வம். ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம். ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை சொல்லுங்க. நீரே என் செல்வமே. நீரே என் செல்வம். ஒப்பற்ற என் செல்வம். நீரே என் செல்வம். ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கின்றேன். நான் என்னை சொல்லுங்க. ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம்.
கொள்ளும் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, ஓ உமக்கே ஆராதனை சொல்லுங்க. ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா. இன்னொரு முறை கூட சொல்லலாமா? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற இடத்துல அவர் வருகிறார். சொல்லுங்க. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காகவும் பாக்கியத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேச இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவர் நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஓ எங்களுடைய செவிகள் ஆண்டவர் நாங்கள் திறந்து கொடுக்குறோம். என்னோட வாழ்க்கையை மாற்றத்தக்க வல்லமை உங்கள் வார்த்தையில் மட்டும்தான் இருக்கு இயேசுவே. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். புதிய காரியங்களை நீங்கள் துவக்கி வைங்க. மாறாத இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த அருமையான வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த பாடலில் நம்ம பாடின பிரகாரம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு. ஏன்னா யார் வெறுத்தாலும், என்ன சூழ்நிலை நம்மளுக்கு கடினமாக இருந்தாலும், அவரை நோக்கி பார்க்கும்போது வசனம் போட்டிருக்கிறதுல, அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெட்கமடையாது, அவைகள் பிரகாசிக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க செய்வார். இன்னைக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸில், மிட்வீக் சர்வீஸில் உங்களை பார்க்குறது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அருமையான சீரீஸில் நம்ம இருக்கிறோம். ஒரு தொடர் போதனையில் கம்யூனியன் பற்றி கர்த்தர் நம்மளுக்கு போதிச்சுட்டு வர்றாரு. நிறைய அருமையான விஷயங்கள் வேதத்தில் கம்யூனியன் இந்த கதைகளெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கூட நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ அருமையான விஷயம் இல்லை. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரைஸ் ரிப்போர்ட்ஸ், உங்களுடைய டெஸ்டிமனிஸை நீங்கள் அனுப்பிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேருக்கு நம்ம கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் நம்ம சப்ளை பண்ண முடிஞ்சது. வீடுகள் தோறும் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய சந்தோஷம் ஆஸ் அ சர்ச். ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வியை டீல் பண்ண போகிறோம். சரியா? $1 மில்லியன் கொஸ்டின். கோடி ரூபாய் கொடுத்தா கூட இதோட ஆன்சர் கெச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. என்ன தெரியுமா? அபாத்திரமாய் பங்கு பெற்றா அதனால சில பேர் பலவீனர்கள், சில பேர் வியாதி ஆயிட்டாங்க, சில பேர் செத்தும் போயிட்டாங்க அப்படின்ற அந்த வசனம் நிறைய பேருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடி இருக்குது. சர்ச் ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்காததுனால நிறைய பேர் கம்யூனியன்ல பங்கு பெறதே இல்லை. அபாத்திரமாய் பங்கு பெற்றா நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க, இல்லை நீங்கள் வியாதி ஆயிடுவீங்க, இல்லைன்னா நீங்கள் செத்தே போக கூட சான்ஸ் இருக்குதுன்னு உடனே நிறைய பேருடைய விசுவாசம் திருடப்பட்டுருச்சு. அதில் சரியான அர்த்தத்தை எடுத்து காமிக்காததுனால, அதை புரிஞ்சுக்காததுனால கம்யூனியன் எடுக்கிறதா வானாவா அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்குள்ள கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு அந்த கேள்வியை டீல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த சீரீஸுடைய ஆரம்பத்துலேருந்தே நான் வெயிட் பண்ணுகிறேன். என்னைக்கு இந்த வசனத்திலேருந்து, இந்த பேசேஜ்லேருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம், ஆழமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். ஒரு சில க்ரீக் வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒரிஜினலுக்கு நம்ம போகணும். நல்லா கவனிங்க. நீங்கள் தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், நீங்கள் எந்த லாங்குவேஜ்லாம் படிக்கலாம். ஆனால் இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் இன்ஸ்பயரான லாங்குவேஜ்ன்றது நீங்கள் மறந்துடக்கூடாது. சரியா? ஒரிஜினலி இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் வாஸ் கிரீக் இந்த நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாடு ஹீப்ரூ. அதனால் அதில் போகிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. அது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ நான் ரெஃபர் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ரெஃபர் பண்ணி தான் க்ரீக்லேருந்து ஹீப்ரூலேருந்து ரகசியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். பை த வே, நல்ல நல்ல போதகர்கள், அருமையாக கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுற போதகர் கீழேருந்து நான் கற்றுக்கிட்டதுனால நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுது. சரி, ஓகே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் மிட் வீக் சர்வீஸ் டீச்சிங். $1 மில்லியன் கொஸ்டின். அபாத்திரமாக பங்கு பெறுறதுனா என்ன?
What does it mean to partake unworthily? இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது இந்த கேள்வி என்னென்ன பண்ணிருக்குது அப்படின்றத இந்த வசனத்துடைய சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்காததுனால என்னென்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நிறைய பேர் கம்யூனியன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க சர்ச்சில், நீ பாத்திரவானா இல்லனா, நீ அபாத்திரமா நீ பங்கு பெற்றனா, நீ செத்தே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு உடனே இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அதுக்கு பதில் எடுக்காமலே இருக்கலாம்டா, உயிரோடனா இருக்கலாம் நம்ம அப்படின்ட்டு. இப்போ எடுக்காமலே ஒரு 2-3 மாசம் போயிட்டோம். அதே விசுவாசியை பார்த்து அந்த சர்ச்சில் சொல்லுவாங்க, நீ கம்யூனியனே எடுக்கலையா 3 மாசம் எடுக்கல, உனக்கு எதனா ஆயிடும். அப்போ அவன் நினைக்கிறான், எடுத்தாலும் எதனா ஆகுன்றீங்க, எடுக்கலனாலும் எதனா ஆகுன்றீங்க, என்ன பண்றது நான் என்று. ஸோ இந்த கேள்வி வருது பாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, நான் எடுக்கிறதா வானாவா, 2ல் 1 சொல்லுங்கப்பா, எடுத்தாலும் செத்துருவேன்ற, எடுக்கலனாலும் செத்துருவேன்ற, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு நைட் ப்ரேயருக்கு நான் போயிருந்தேன் பாருங்க. அது வந்து கம்யூனியனுக்கு முன்னாடி ஒருத்தர் டீச் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னுடைய சர்ச்சில் ஒரு வாலிபன் திருடனா இருந்தான், காணிக்கப்பையிலேருந்து காசு எடுத்துட்டு அவன் கம்யூனியன் எடுத்தான், அவன் கை அப்படியே சுருங்கி போயிடுச்சு அப்படின்றாரு. இப்போ அவர் சொல்ல பார்த்தா, அபாத்திரமா நீ பங்கு பெற்றனா, இப்போ திருடுறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எப்படி கம்பேர் பண்ணாங்க மாதிரி. இப்போ கம்யூனியனுக்கு நெக்ஸ்ட் நம்ம வெயிட்டிங்ல இருக்கிறோம், சரி எல்லாரும் வெயிட் பண்ணி உட்காந்துக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு சாட்சி சொல்லுங்கிறாரு இந்த மாதிரி. இப்போ இது சாட்சோ இல்லையோ, ஆனால் சாட்சிச்சு நிறைய பேரை, அவங்க விசுவாசத்தை சாட்சிச்சு. இப்போ ஒரு கேள்வி, ஸோ ஷுட் ஐ டேக் பார்ட், ஷுட் ஐ நாட் டேக் பார்ட்? ஓகே, அப்போ இந்த கேள்விக்கு கிளியரா ஆன்சர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி தெரியுமா, அபாத்திரமாய் யாரும் பங்கு பெற வேண்டான்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. சரி என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அபாத்திரமா பங்கு பெறதுனா என்ன, அப்பதான் நான் அவாய்ட் பண்ண முடியும். இல்ல அபாத்திரமா பங்கு பெறதை அவாய்ட் பண்ணிட்டு எப்படி நல்ல வகையில் எடுக்கணும்னா சொல்லி கொடுங்கன்னா, அபாத்திரமா பங்கு பெறதுனா என்ன, அது ஒரு தெய்வ ரகசியம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அப்படின்னா என்ன, அது எங்க பரிசுத்தத்தை பத்தியா இருக்கலாம். சரியா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சிகரெட் குடிக்காதவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் பொய் பேசாதவங்க தான் எடுக்கணும். அதில் பாரு, ஒரு இடத்துல வேற வந்து சர்ச்சில் எல்லாரும் உங்க உள்ளத்துல இருந்து உங்க பாவங்களெல்லாம் தோண்டி எடுங்க, ஆழமாக இருக்கிற அந்த பாவ சிந்தனைகளை தோண்டி எடுங்க. யாராவது ஒருத்தர் அங்கேருந்து பாஸ்டர் பார்த்து சொல்லிட்டா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் நீங்க தோண்டி எடுங்க, அப்படியே மைக்ல தோண்டி எடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டா. முதல்ல நான் எல்லாருமே வெளியே போயினேன். ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகும் பாவம் பண்ணாத, தவறு செய்யாத, ஆண்டவருக்கு விரோதமான செயலோ எண்ணமோ வார்த்தையோ ஒண்ணுமே இந்த எதுலையுமே ஈடுபடாத யாராவது ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறாங்களா இந்த உலகத்துல? இருந்தீங்கன்னா லைவ் சாட்ல போடுங்க, உங்களை நாங்க பிளாக் பண்றோம். இல்ல சும்மா சொல்லுகிறேன் நானே. கவனிங்க, யாருமே இல்லையா? அப்படி நீங்க தகுதியா இருந்தா மட்டும் எடுங்க அப்படின்னு இதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, உங்க சொந்த கிரியைகளால தகுதியானவங்க மட்டும் எடுங்கன்னா யாருமே தகுதி இல்லை. நல்லா கவனிங்க, ஜீசஸ் அன்னைக்கு அந்த அவருடைய சீஷர்களுக்கு கம்யூனியன் கொடுத்தாரு. அன்னைக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், தகுதியா இருக்கிறவங்க மட்டும் இங்க உட்காருங்கடானா அவர் மட்டும் தான் எடுக்கணுமா இருந்துச்சு அன்னைக்கு கம்யூனியன். எல்லாரும் எப்படி கொடுத்தாரு அவரு? இன்னும் அந்த நைட்டு இயேசுவை விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க, அதுல ஒருத்தர் காட்டி கொடுக்க போறான். எப்படி ஜீசஸ் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்க முடியும்? If worthiness is based on our performance and our faithfulness to Jesus, then why did Jesus give communion to his disciples? அவர் அந்த அப்பத்தையும் அந்த பாத்திரத்தையும் எடுத்து ஆண்டவர் என்ன சொல்லி இருந்திருக்கணும்னா, உங்களுக்கெல்லாம் கொடுக்கறது பதில் நான் சாப்பிட்டு திருப்தி ஆகிறேன்டான்ட்டு அவர் சாப்பிட்டு போயிட்டு இருந்திருக்கணும். சீரியஸாவே. ஸோ அபாத்திரமா பங்கு பெறுத்தா உங்களுடைய பரிசுத்தமா. இன்னும் பாரு, ஒரு இடத்துல என்னன்னா, நீங்க எவ்வளோ அழுவுறீங்களோ அவ்வளோ நீங்க மனம் திரும்பிட்டீங்க பாரு. அழுவுறது ஏகப்பட்ட காரணத்தை அழுவலாம் தெரியுமா? சரியா, ஆராதனை பாட்டு பிடிக்காததுக்காக அழுவலாம், இல்லை ரொம்ப நேரம் முட்டி போட வச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அழுவலாம், எவ்வளோ காரணத்துக்காக அழுவலாம் தெரியுமா? அந்த பாட்டை சரியா பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுவலாம். இப்போ நம்ம சர்ச்சில் அருமையான வர்ஷிப் லீடர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனால் ஒருத்தர் அழுதுட்டாங்கன்னு சொல்லி அவங்க மனம் திரும்பினாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சகோதரி சொல்றாங்க, ஆனால் என்னானாலும் கிறிஸ்வின் இந்த வந்து ராபோச்சின தண்ணிக்கு அழுது நம்ம எத்தனை வச்சுக்குவேன், அதுல இருக்கிற நிறைவேறு எதுவுமே இல்லைன்னு. அவங்க மூஞ்ச பார்த்தேன் பாரு, அவங்க அழுமூஞ்சு தான் கன்ஃபார்மா. ஆனா இப்போ நல்லா அழுதுட்டு தான் போறது சில பேர். நீங்க கவனிச்சிங்கன்னா அதுதான் அவங்க தகுதி மாதிரி. இல்லைன்னா அபாத்திரமா பங்கு பெற்ற, ஏன்னா நீ கண்ணீர் விடாம நீ ஏத்துட்ட, கண்ணீர் சிந்தணும், பாவ அறிக்கை செய்யணும். இப்ப இந்த கேள்விக்கு நம்ம வரலாமா? பாவ அறிக்கை செஞ்சாதான் கம்யூனியன் நம்மளுக்குன்னா, உண்மையாவே பாவ அறிக்கை செஞ்சவங்க யார் இருக்கிறது? முதல் கேள்வி, உங்க பாவம் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்பேற்பட்ட ஞாபக சக்தியா உங்களுக்கு? எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாவம்லாம் ஞாபகம் இல்லை. ரெண்டாவது, அந்த பாவத்தெல்லாம் சொல்ல விருப்பப்படுறோமா நம்ம? முதலாவது இல்லை. இப்போ பாரு, டைம் இருக்குதா சர்ச்சில் பாவ அறிக்கை பண்ணுறதுக்கு? ஏன்னா அப்போ அவ்வளோ பாவங்க பண்ணுறோம், எண்ணங்களில், செயல்களில், வார்த்தைகளில். நம்ம பாவியில் கிறிஸ்தவங்க தான், ஆனாலும் எண்ணங்கள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது நம்மளுக்கு உங்க மேலே கோவம் வருது, இவங்க மேலே கோவம் வருது, இப்படி. அதுவும் சில பேர் பாரு, ரியல் பாவத்தை அறிக்கை செய்யறதே இல்லை. அவங்க அவங்க பாவம் ஞாபகம் வராதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா அத்தவங்க பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு வர்றது.
சரியா? எவ்வளோ தடவை அந்த மாதிரி ஆயிடுது தெரியுமா? உங்களுடைய பாவத்தை மட்டும் அறிக்கை செய்யுங்க சிஸ்டர் அப்படின்றார் ஃபாதர் ஒருத்தட்ட. அப்புறம் என்ன ஆயிடுது? See, confession of sins does not make you worthy. ஏன்னா முதலாவது பாவம் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, ரெண்டாவது டைம் இல்லை. அத்தனை பாவத்தையும் ஞாபகம் இருந்தாலும் அதை கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அப்போ நல்லா அழுதாத்தான் பதர் பாத்திரம் வேணா. அப்போ அழுதுட்டு போகிறாங்க கம்யூனியனுக்கு, பாஸ்டர் கொடுக்குறதில்ல. நீங்கள் போங்கம்மா, உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. பாஸ்டர் நான் கண்ணீரை தொச்சுன்னு வந்து எத்தேன். ஓ சாரிம்மா, நீ தண்ணீர் வச்சுன்னு வந்து எத்தேன்னு நினச்சேன், ஏன்னா மூஞ்சி அப்படி ஊதி கிடைக்குது அப்படின்றார் அவர். ஸோ வாட் மேக்ஸ் யூ worthy? வாட் மேக்ஸ் யூ worthy? இன்னொரு அதான் வேடிக்கையான விஷயம் பாருங்க. ஒரு சில இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா வேற சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்க சில விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. இப்போ அதுல வந்து எது கிளியர்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு கிளியரான ஆன்சரே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வந்துங்கிறேன் நான். சரி, அப்ப நான் கிளியரா பேசணும் உங்களுக்கு இல்லையா? அதனால திரும்பி சொல்ல பாரு. இது கேள்விக்கு நீங்க அவங்க சொல்லுவாங்க, அபாத்திரமா யாருமே பங்கு பெறக்கூடாது, அதனால் அது நிமித்தம் சிலர் பலவீனர்கள், சிலர் வியாதிப்பட்டு, சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போக மாட்டாங்க. இப்போ அந்த பேசேஜுக்கே நம்ம வரோம். 1 Corinthians 11ல இருக்கிற அந்த பேசேஜுக்கே நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஃபவுண்டேஷன் வைக்க போறேன். 3 ஃபவுண்டேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதுல நம்ம ஜம்ப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன், இதை பத்தி முதல் ஏற்கனவே நம்ம அனுபவிச்ச கேள்விப்பட்ட சில விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வேதத்துல இருந்து ஒரு 3 ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸ் நான் உங்களுக்கு ரொம்ப குவிக்கா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எல்லாருக்கும் நீங்க கம்யூனியன் எடுத்து வியாதிப்பட தேவையில்ல. உலகம் ஏற்கனவே வியாதியில தான் இருக்குது. மனுஷன் பாவம் பண்ணதுனால இந்த உலகத்துல மரணம் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறதுனால வியாதி ஆகிறதுக்காக நான் சர்ச்சுக்கு வர தேவையில்ல. புரியுதுல? நீங்க கம்யூனியன் எடுக்கிற வரைக்கும் நீ நல்லா இருப்ப, ஆனா அபாத்திரமா பங்கு பெற்றனா உனக்கு வியாதி வரும். அப்ப நான் நினைக்கிறேன், அப்ப நல்லா இருப்பேன் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, வந்து எத்துட்ட பிறகு எனக்கு வியாதி வருதுன்னா அந்த மாதிரி கம்யூனியன் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, கவனிங்க. The world is already in sin and sickness and death. அப்போ கம்யூனியனால நம்மளுக்கு வந்து வியாதி வர்றதுக்கான அவசியம் இல்லை. வியாதின்றது எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் வந்துடும். ஏன்னா வைரஸுங்களும் பிரச்சனைகளும் விழுந்து போன உலகத்துல எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லார் மேலையும் தேவனுடைய கோபாக்கின தங்கி இருக்குதுன்னு யோவான் 3:36 போட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்திருக்கும் பாருங்க. ஜான் 3:36 போட்டிருக்குது. யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ அவங்க மேல இயேசுவுடைய தேவனுடைய கோபாக்கின தங்கி இருக்குது. The wrath of God abides on him who does not believe in Jesus. So யார் மேல கோபாக்கின வருது? இயேசுவை ஏத்துக்கொள்ளாதவன் மேல, ஏத்துக்கிட்டவன் மேல இல்ல. ரெண்டாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னது? இயேசுவை ஏத்துக்காத எல்லார் மேலயும் கோபாக்கின ஏற்கனவே தங்கி இருக்குது. ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, ஜீசஸை ஏத்துக்கிட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு மேல கோபாக்கின வர சான்ஸே இல்ல. இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேதத்திலிருந்து பல வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் இதை ப்ரூவ் பண்ண முடியும். 1 Thessalonians chapter 5 verse number 9ல போட்டிருக்குது, நம்ம வந்து கோபாக்கினையை அனுபவிக்கிறதுக்காக தேவன் நம்மளை நியமிக்கல, ஆனா கிறிஸ்து இயேசு மூலமா ரட்சிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. இங்கிலீஷ் பைபிள்ல சாப்டர் 5 verse number 9ல இருக்கும் அது. சரி, இன்னொரு வசனத்தை உங்களை சொல்ல பாருங்க. ரோமர் 8 முதல் வசனத்தை போட்டிருக்குது, கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவனுக்கு குற்றம் சாட்டுதல் இல்ல. குற்றம் சாட்டுதல், இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. உங்க மேல யாராலையும் குற்றம் சுமத்த முடியாது. நீங்க குற்றம் செய்யலன்னு அர்த்தம் இல்ல. அந்த குற்றத்தை அவர் சுமந்ததுனால நோ மோர் காண்டம்னேஷன். உங்க மேல குற்றம் சாட்டுதல் வர தேவையில்லை. அது தேவனிடத்துல இருந்து வரவே வராது. ஓகே, தேவனிடத்துல இருந்து அது நிச்சயமா வராது. இன்னொரு வசனம் ரோமர் 4:8 போட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டு பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தில் அடங்குனது என்ன தெரியுமா? பாவ மன்னிப்புக்கு 2 பக்கம் இருக்குது. ஒன்னு forgiveness of sins, அது நம்மளுக்கு தெரியும், பாவங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ரெண்டாவது என்ன தெரியுமா? இனி செய்யற பாவங்களை தேவன் கணக்கெடுக்கிறது இல்லை. நோ imputation of sins. அதுதான் நம்ம சொல்றோம். நான் imputation of sins is a blessing of the believer. ஒரு விசுவாசி ஒரு தவறு பண்ணிட்டானா அந்த பாவத்தை அவனுக்கு எகெயின்ஸ்டா தேவன் கணக்கு எடுத்து வைக்கிறது இல்ல. எங்க விசுவாசம் நீதிக்காக எண்ணப்படுகிறதோ அந்த இடத்துல பாவம் ஒரு விசுவாசிக்கு எதிராக எண்ணப்பட மாட்டாது. இதனால ஞாபகம் வச்சுங்க. Where faith is counted for your righteousness, your sins are not imputed to you. When faith is imputed to your righteousness, sin can never be imputed. எங்க விசுவாசம் எங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை ஆண்டவர் ரெக்கார்ட் பண்றாரோ அங்க பாவம் ரெக்கார்ட் ஆகாது. அதனால தான் Hebrews chapter 11 the hall of faith அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? விசுவாசத்தின் அதிகாரத்தை நீங்க பாருங்க. யாருடைய பாவத்தையும் ஆண்டவர் அங்க ரெக்கார்ட் பண்ணதே இல்லை. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், அந்த படிங்க பார்க்கலாம் அந்த முழு அதிகாரத்தை. ஏன்னா by faith Abel offered a better sacrifice, by faith Moses did, by faith Rahab, by faith. எங்க விசுவாசம் கவுண்ட் ஆகுதோ அங்க பாவத்தை ஆண்டவர் கவுண்ட் பண்ண மாட்டாரு. எவ்வளவு விசுவாசிகள் இன்னைக்கு என்ன கவுன்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்ல. இந்த இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்கன்னா பாவம் உங்களுக்கு எதிராக இம்பியூட் பண்ண முடியாது. ஆர்டர் இம்பியூட் பண்ண மாட்டாரு.
ஆமென். ரோமன்ஸ் 4:8 போட்டிருக்குது நான் இம்ப்யூட்டேஷன் ஆஃப் சின்ஸ். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு படிச்ச சொல்லிடுறேன் பாருங்க. ஐசையா 54 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை போட்டிருக்குது. இனி நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன்றார் ஆண்டவர். ஐ வில் நாட் ரிபியூக் யூ. இனி நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன். யாரால் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ண முடியும்? நிச்சயமா என்னால் முடியாது. என் மனைவி கிட்டையும் அதை ப்ராமிஸ் பண்ண முடியாது. என் பிள்ளைகிட்டையும் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனால் காட் ப்ராமிஸ் சம்திங் தட் வாஸ் சோ மேக்னானிமஸ். என்ன நம்ம சொல்றாரு அவரு? இனி நான் உன்னை திட்ட மாட்டேன், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், உன்னை எந்த வகையிலும் உன் மேலே நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நோவாவுடைய காலத்தில் நான் ஆணையிட்டது மாதிரி நான் இப்போ நான் ஆணையிடுறேன். ஏன்னா நோவாவுடைய காலத்தில் நிபந்தனை இல்லாமல் அன்கண்டிஷனலாகவே ஆண்டவர் ஒரு ஆணையிட்டார். God declared, God entered into a covenant with Noah. சரியா? அப்போ இது என்ன ரகசியம்? அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனத்தை போட்டிருக்குது. ஓகே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை. ஏன்னா பழைய ஏற்பாடு சமாதானத்தின் உடன்படிக்கை இல்லை, அது சமாதானத்தை கெட்ட உடன்படிக்கை. அது தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானமே இல்லாத ஒரு உடன்படிக்கை. ஆனா புதிய ஏற்பாடு தான் சமாதானத்தின் உடன்படிக்கை. எல்லாரும் கவனிங்க, இவ்வளவு அருமையா ஆண்டவர் பேசுறாரு. பிரதர், கடிந்து கொள்ள மாட்டேன், திட்ட மாட்டேன், உன் மேல கோவப்பட மாட்டேன், என் கிருபையை உங்ககிட்ட நான் எடுத்துட மாட்டேன், என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நான் கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொன்னாரே. ஏன்னா இது ஏசாயா 54. ஏன் 54 வந்துச்சு? 53 வந்ததுனால தான். அப்படின்னா என்ன பிரதர்? 53ல ஏதோ ஒன்று நடந்துச்சு, அதோடைய அஸ்திபாரத்தினால தான் 54 ஆண்டு ரிலீஸ் பண்றாரு. ஐசையா 53 என்ன சாப்டர்? நீங்க படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். This is all about the finished work of Jesus. ஐசையா 53 இயேசு சிலுவையில அவரை பத்தின தீர்க்க தரிசனத்தின் அதிகாரம் தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம். So Isaiah 53 the cross, Isaiah 54 the life of a believer. Life of a believerல என்ன இருக்குது? No more condemnation, no more rebuke. சரியா? ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்போ ஒரு 4 வருஷத்தை உங்களுக்கு எடுத்து நான் காமிச்சேன். விசுவாசி மேல தேவனுடைய கோபாக்கின வர சாத்தியம் இல்லை. அவ யாரா இருந்தாலும் என்ன தவறு பண்ணாலும் கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் அவன் மேல வர சான்சஸ் இல்லை. ஏன்னா தேவன் எல்லா விசுவாசியுடைய இப்படி சொல்லாம எல்லாருடைய பாவத்தையும் இயேசு மேல சுமத்திட்டாரு. கவனிங்க, யார் யார் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்களோ இயேசுடைய நீதியை அவங்க மேல சுமத்திட்டார். ஆமென். God imputed our sin to Jesus so that whoever believes on him, he will impute Jesus' righteousness to those who believe on him. Okay? புரியுதுங்களா? ஸோ கர்த்தரை விசுவாசிகளோட பிள்ளைகள் மேல கோபாக்கின வர சான்ஸ் இல்லை. இதையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். முதல்ல நான் சொன்னேன், உலகத்துல எல்லா இடத்துலையும் கோபாக்கின இருக்குது, தண்டனை இருக்குது, வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, மனுஷனுடைய பாவத்தை நிமித்தமே. ரெண்டாவதா, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் மேல ஆண்டோடைய கண்டம்னேஷனும் இல்லை, ஜட்மெண்ட்டும் இல்லை, கோபாக்கின வரவே வராது. மூணாவதா, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ ஹோலி கம்யூனியன் எதுக்கு பிரதர்? மூணாவதா, ஹோலி கம்யூனியன் இஸ் த வே ஆஃப் எஸ்கேப். இதனால ஞாபகம் வச்சுங்க, உலகத்துல ஏற்கனவே இருக்கிற சாபங்கள், கோபாக்கினையும் எல்லா விதமான வறுமையும் வியாதியும் நம்மளை அண்டாதபடிக்கு, அது வந்துருச்சுன்னா கூட அதை துரத்துறதுக்காக ஹோலி கம்யூனியன், இந்த ராபோஜனத்தையும் கர்த்தருடைய பந்திய நம்ம இந்த சாபத்தை தப்பிக்கிறதுக்காக தேவன் வச்சிருக்கிற வழிதான் அது. ஸோ உலகம் எங்கும் மரணம், ஆனா கம்யூனியன் நம்மளுக்கு ஜீவனை கொண்டு வருது. இன்னொரு தடவை, உலகம் எல்லா இடத்துலையும் வியாதியும் மரணம், ஆனா கம்யூனியனை ரெகுலரா பங்கு பெறவங்களுக்கு ஜீவன் முழுமையா கிடைக்குது. அதுக்காக சில வசனங்களை படிச்சுட்டு நம்ம ரியல் பேசேஜுக்குள்ள, எப்படி சொல்றது, உண்மையான முக்கியமான பேசேஜுக்குள்ள நம்ம என்டர் ஆயிடலாம். சரியா? ஸோ எல்லாமே ஜான் சாப்டர் 6 53 58 வரைக்கும் நான் படிக்கிறேன் பாருங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல், அவருடைய சரீரம் அப்பத்தின் அடையாளம் அதுதானே, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவன். லைஃப் வந்துச்சா? லைஃப். ஸோ எதுக்கு எது கனெக்ட் பண்றாரு? இயேசுடைய சரீரமோ ரத்தத்தையும் நம்ம எடுக்கலனா ஜீவன் இல்லை, எடுத்தோம்னா ஜீவன் இருக்குது. அதுவும் பாருங்களேன், ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீசஸ் சொன்னாலே அது மெய்யாலுமே தான். அவர் மெய்யாகவே சொல்றேன்னா அது ரொம்பவே உண்மை. அவர் மெய்யாகவே சொன்னார்னா கன்ஃபார்மா அது உண்மை. அதை யாரும் எகென்ஸ்டா வரக்கூடாதுன்றார். 54 வருஷம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். என்னொரு தடவை ஜீவன், அவன் நித்திய ஜீவன் அதுல இன்க்ளூட் ஆயிருக்குது. பட் இட்ஸ் லைஃப்ல உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ரெசரெக்ஷன் லைஃப் இது. 55 வருஷம் பாருங்களேன், என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. 56 வருஷம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். 57 வருஷத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. 57 58 படிக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். பாருங்க, லைஃப்.
ஓகே, லைஃப் லைஃப் லைஃப்னு ஒரு 3ஆவது தடவை பார்த்துட்டோம். இதை 58ஆம் வசனம், வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, அவரை பத்தி பேசுறாரு. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. அப்படின்னா அர்த்தம் பிசிக்கலா தானே செத்தாங்க. அவர் சொல்றார், பிசிக்கல் லைஃபை பத்தி பேசுறாரு. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். 4 தடவை லைஃப் 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 லைஃப். ஏன் கனெக்ட் பண்றாரு? எது கனெக்ட் பண்றாரு? இயேசுடைய சரீரத்துக்கும் அவருடைய ரத்தத்துக்கும் 3 பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோமா? முதலாவது, இயேசுவை ஏத்துக்காத எல்லார் மேலயும் கோபாக்கின தங்கி இருக்குது, ஜான் 3:36. ரெண்டாவது, இயேசுவை ஏத்துக்கிட்ட யார் மேலயும் கோபாக்கின வராது, அது நம்ம பார்த்தோம். அதுக்காக 4 வருஷத்துக்கு கொடுத்தேன். மூணாவதா, கம்யூனியன் எடுக்கும் போது மரணம் வராது, ஜீவன் வரும். ஓகே, கவனிங்க, கம்யூனியன் எடுக்கும் போது மரணம் வராது, ஜீவன் தான் கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃபவுண்டேஷன் நான் லே பண்ணிட்டேன். இப்போ 3ஆவது ஃபவுண்டேஷன் லேயருக்கு நான் வரேன். சரியா? இன்னும் நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு வரல, ஆனால் இந்த 3 ஃபவுண்டேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு லேட்டரா புரியும் என்னன்னு. இப்போ இது 1 Corinthians 11, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ் பிரகாரம் அதோடைய கான்டெக்ட்ல தான் நம்ம இன்டர்பிரேட் பண்ணணும். சரி, அந்த கான்டெக்ட்டை மறந்துடக்கூடாது. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மத்தியில் இந்த வார்த்தைகள் பேசப்படுது, எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, யார் எழுதினது, யாருக்கு எழுதினாரு, எந்த காலகட்டத்தில் எழுதினாரு, எந்த விஷயத்தை அவர் எழுதினாரு, இது விசுவாசிக்கு எழுதினாரா, அவிசுவாசிக்கு எழுதினாரா, இது சர்ச்சுக்கு எழுதினாரா, இல்லை சர்ச்சில் இல்லாத ஒருத்தனுக்கு எழுதினாரா, அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கான்டெக்ட்ல கொண்டு வந்து நம்ம படிக்கும் போது தான் உண்மையான அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பைபிள் பிரின்சிபிள்ஸ் உடைய ஃபவுண்டேஷனே இதுதான். பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ் உடைய ஃபவுண்டேஷனே இதுதான். You have to interpret the Bible in its context. யார் பேசினது, எப்போ பேசினாங்க, யார்கிட்ட பேசினாங்க, என்ன சூழ்நிலையில் பேசினாங்க, அப்போ அந்த வசனத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, வசனத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, அந்த புக்குடைய கான்டெக்ட் என்ன, அந்த ஜனங்க இருந்த அந்த இடத்துடைய கான்டெக்ட் என்ன, இது எல்லாத்தையும் கத்துக்கிற வரைக்கும் அதை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் 1 Corinthians 11ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. அபாத்திரமா பங்கு பெற்றதுனால இது நிமித்தம் சில பேர் பலவீனமா இருக்கிறீங்க, சில பேர் நீங்க செத்துட்டீங்க, சில பேர் வியாதியா இருக்கிறீங்க. இது எங்க வருது? 1 Corinthians. அப்போ கொரிந்த் சபையை பத்தி நம்ம பார்க்கலாமா? சரி, இப்போ கொரிந்த் அப்படின்ற ஊர்ல இருந்த சபைகளுக்கு எழுதுற இந்த லெட்டர் தான். அதுல இந்த கொரிந்த் சபையில ஒரு நிறைய பிரச்சனைகள், அதுல ஒரு 5 பிரச்சனை இப்ப நான் சொல்றேன். நீங்க புக் ஆஃப் கொரிந்தியன்ஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா இந்த 5 பிரச்சனையும் அப்போஸ்தலர் பவுல் வார்த்தையினால டீல் பண்ணுவார். சரியா? முதல் பிரச்சனை என்னன்னா, there was sin in the church. இன்செஸ்ட் அண்ட் டெம்பிள் ப்ராஸ்டிடியூஷன். அப்படின்னா அந்த காலத்துல இருந்த தேவாலயத்துல, முக்கியமா கொரிந்த் பட்டணத்துல இருக்கிற தேவாலயத்துல தேவதாசிகள் அப்படின்ற அந்த சிஸ்டம் அப்ப ரொம்ப பரவி இருந்துச்சு. அப்படின்னா டெம்பிள்லயே ப்ராஸ்டிடியூட்டுங்க குடியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அங்க ஆராதனைக்கு வர்றவங்க அவங்களோட என்ன சொல்றது, செக்ஷுவலா இணையிறது அவங்களுக்கு ஒரு ஆராதனைன்னு ஒரு இதுவார். மனுஷனுடைய இச்சையை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆராதனைக்கு அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க தெய்வத்துக்கு. சரியா? ஸோ இப்போ கொரிந்த்ல அந்த ஃபேமஸ் டெம்பிள் இருக்குது. எது? டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருக்கிற டெம்பிள் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்களா, கொரிந்த் சபையில் வர்ற சில விசுவாசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆராதனைக்கு வருவாங்க, ஆராதனை முடிச்சுட்டு அவங்க போகும்போதோ இல்லை நடுவுலையோ எப்போ ஒரு தடவைன்னு வச்சுக்கங்களேன், ஆனால் they come to the church but they also go to the temple prostitutes. அதை டீல் பண்ணுறாரு அப்போஸ்தலர் பவுல். நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். சரியா? ரெண்டாவதா கொரிந்த் சபையில் இருந்த பிரச்சனை என்னன்னா, யாருக்குமே ஒரு யூனிட்டி இல்லை, எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்க. எந்த வகையிலனா, நான் பேதுரு சொன்னா தான் கேட்குவேன், அதுல ஒருத்தர் நான் அப்போலோஸ் சொன்னா தான் கேட்குவேன், இன்னொருத்தர் இல்ல நான் பவுல் சொன்னா தான் கேட்குவேன், அது ஒருத்தர் இல்ல பேதுரு தான் எங்க பாஸ்டர், இல்ல அப்போலோஸ் தான் எங்க பாஸ்டர், இல்ல பவுல் தான் எங்க பாஸ்டர். பவுல் அதை டீல் பண்றாரு. ஏன் அப்படி பேசிக்கிறீங்க, இவர் தான் என் ஃபேவரட்னு யாரையும் ஃபேவரட்டா மாத்திராதீங்க. எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் இருக்குது, எல்லார்கிட்ட இருந்து வர்ற ஊழியமும் உங்களுக்கு தேவை. என்ன அருமையா டீல் பண்ணாரு பாருங்க. அவர் சொல்லவே இல்லை, என்ன பாருங்கடா ஏன்டா அவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிறீங்க, பவுல் தாண்டா உங்களுக்கு பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொல்ல. என்ன தெரியுமா சொல்றாரு, பேதுரு வேணும், அப்போலோஸ் வேணும், பவுல் வேணும், 3 பேருக்கு இருக்கிற அபிஷேகமும் உங்களுக்கு பெனிஃபிட், நீங்க ஒருத்தனை புடிச்சுக்கிறீங்கன்னு டீல் பண்றாரு. என்ன அருமையா இருக்குது பாருங்க அது, இல்லையா? சோ அதான் டீல் பண்றாரா. இன்னொரு கொரிந்த் சபையில இருந்த பிரச்சனை என்னன்னா, உள்ளுக்குள்ளவே எவ்வளவு பிரச்சனை அதிகமா இருந்துச்சுன்னா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி மேல கேஸ் ஃபைல் பண்ணுகிறாங்க கோர்ட்ல. பவுல் கேட்கிறாரு, ஏன்பா சர்ச்சில் டீல் பண்ணக்கூடாதா, பாஸ்டர்களை வச்சு இதை டீல் பண்ணக்கூடாது, ஏன் அதை பப்ளிக் ஆகுறீங்க, உங்களுக்கு யாரோ சொத்து பத்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா ஏன் அதை பப்ளிக் ஆத்துன்னு போய் சபையை அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்குள்ளவே சால்வ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் ஆவியானவர் இருக்கிறாரு, ஞானம் இருக்குதே, இங்கே நீங்க சால்வ் பண்ணுங்களேன். அது ஒரு பிரச்சனை. சரியா? 4ஆவதா பிரச்சனை என்னன்னா, கொரிந்த் சபையில அந்நிய பாஷைகளும் ஆவிக்குரிய வரங்களை பத்தி ஒரே குழப்பம். சரி, அங்கங்க சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது அந்நிய பாஷையில பேசின்னு உருண்டின்னு பர்ணின்னு சடார்னு ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லின்னு, இன்னொருத்தர் ஒரு காட்டு கூச்சல் போட்டு, இன்னொருத்தர் ஏன் தீர்க்க தரிசனம் கேளுங்க, இன்னொருத்தர் அந்நிய பாஷை, எப்படி சொல்றது, ஒரே குழப்பம் அந்த சர்ச்சில். எதுவுமே தெளிவா கிளியரா நடக்கல, ஆர்டரா நடக்கல. அதை டீல் பண்றாரு அப்போஸ்தலர் பவுல். நீங்க 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்தால அதை தான் அப்போஸ்தலர் பவுல் டீல் பண்றாரு. சரியா? ஆனா 5ஆவது ஒரு பிரச்சனை, இதுதான் கம்யூனியன்ல நடந்த குழப்பம். இதை தான் நம்ம டீல் பண்ண போறோம். கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். ஓகே, கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணாங்களா, கொரிந்த் சபையில் ஏற்கனவே பிரிவினைகள் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்களா,
இப்போ அந்த காலத்துல என்ன என்ன பண்ணுமா இருந்துச்சுன்னா, ஒரு ஹிஸ்டாரியன் சொல்றாரு, அவங்களே வீட்ல இருந்து அப்பமும் திராட்சரசமும் எடுத்துட்டு வரணுமா இருந்துச்சாம் பாருங்க, நிறைய தடவை. ஏன்னா இது வீடுகள் தோறும் தான் சர்ச்சுங்க நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ சில டைம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சப்ளை பண்ணுவாங்க, சில பேர் வந்து அவங்களே எடுத்துட்டு வரணுமா இருக்குமா. அப்போ என்ன பண்ணுவாங்களா, ஏற்கனவே இந்த விசுவாசிக்கு அந்த விசுவாசியை பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, என்ன பண்ணிருது, கம்யூனியன் டைம்ல அவனுக்கு அப்பம் கிடைக்கக்கூடாது, இவரு சாப்பிட்டு ஏப்பம் விடுறது. சரியா, அவனுக்கு திராட்சரசம் கிடைக்கக்கூடாது, அவனுக்கு காலி கிளாஸ் தான் கிடைக்கணும் அவனுக்கு அப்படின்ட்டு இவர் நிறைய குச்சிருது. இப்போ என்ன ஆகுது, அவங்க யூஸ் பண்ண வைன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இன்டாக்சிகேட்டிங் வைன் தானே, அது குடிச்சிட்டு சர்ச்சிலே போதை ஆயிடுது. புரியுதா என்ன அர்த்தம்? நல்ல போதை ஆயிட்டு சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவன் சர்ச்சு நடுவில் சரி ஃபுல்லு போதையில் அதுக்கு சார் யாரா குடிக்காரன் உள்ள சேர்த்து. அப்போ அவங்க இல்லை வரும்போது தெளிவாக தான் வந்தார், இது வயிறு குச்சி தான் அப்படி ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ புரியுதானா சொல்லிக்கிறேன், கம்யூனியன் பொறுத்த வரைக்கும் ஒரே குழப்பம். அவனுக்கு அப்பம் கிடைக்கக்கூடாது, இவன் நிறையா சாப்பிட்டு அப்பம் விடுறதும், இவனுக்கு திராட்சரசம் கிடைக்கக்கூடாதுன்னு இவன் குச்சி இவன் போதை ஏற்றிக்கிறதும். புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்றேன்னு? இந்த குழப்பத்தின் மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா கொரிந்த் சர்ச்ல எல்லா சர்ச்சும் ஆரோக்கியமான ஒரு சர்ச்சா இருக்கும்போது, பெரும்பாலும் ஆரோக்கியமான ஜனங்க பிசிக்கலாவே ஹெல்த்தியா இருந்த டைம்ல, கொரிந்த் சபையில மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வியாதியஸ்தர்களும் பலவீனர்களும் விசுவாசிகள் அதுல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை பாரு, அந்த மாதிரியே இருந்தாங்களா பாரு. அவங்களுக்கு தான் அப்போஸ்தலர் பவுல் லெட்டர் எழுதுறாரு, இந்த பேசேஜை அவங்களுக்காகவே இந்த பிரச்சனையை பாயிண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை டீல் பண்றதுக்காக எழுதுறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி? இப்போ நம்ம வரலாமா? கமான். இப்போதான் நம்ம அந்த வசனத்தை இன்டர்பிரேட் பண்றதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்திருக்கிறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை அபாத்திரமா பங்கு பெறுது என்ன பதர், பயமாக இருக்கிற இந்த சென்டென்ஸை கேட்டாலே அது அர்த்தம் என்னன்னு நீங்க சொல்லுங்க பதர். வந்துட்டோமா? verse number 17 வரலாமா? 1 Corinthians chapter 11 verse number 17. Corinthians chapter 11 verse number 17. ஓகே, 17லேருந்து 22 வரைக்கும் நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் நிறுத்தணுமோ அங்கெல்லாம் நான் நிறுத்த போறேன். நல்லா கவனிங்க எல்லாருமே. ஓகே, கவனிங்க. 17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். அவர் சொல்லாரு, இதுல உங்களை துதிக்கிற மாதிரி புகழ்ற மாதிரி ஒன்றும் இல்லை, உங்களெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக பண்ண முடியாது. இந்த கம்யூனியன் விஷயத்துல உங்களுக்கு சில கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்க வந்திருக்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்றேன், நல்லா கவனிங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கிற கொரிந்த் சபையை அப்போஸ்தலர் பவுல் ஒரு தடவை கூட கம்யூனியன் எடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. கம் ஆன், யூ ஹேவ் டு திங்க் அபவுட் திஸ். இவ்வளோ பிரச்சனைகள், பாவங்களும் டிஸ்யூனிட்டியும் குழப்பங்களும் சண்டைங்களும் இருக்கிற இடத்துல ஒரு தடவை கூட அப்போஸ்தலர் பவுல் கம்யூனியனே எடுக்காதீங்களா, நீங்கள்லாம் அபாத்திரமானவர்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த காலத்து டீச்சர்ஸோ இல்லை போதகர்களோ அதை நிச்சயமா சொல்லியிருக்க சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சபைக்கு கம்யூனியனே கொடுக்கக்கூடாது. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் ஒரு தடவை கூட அதை சொல்லவே இல்லை. அது யோசிக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்போ வரலாமா? 17. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் பாருங்க நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. ஒன்னா சேர்ந்தீங்கனாலே ஒரு நல்லதே நடுங்க மாட்டேங்குது, எல்லாம் குழப்பத்திலே முடியுதுன்றார். 18ஆம் வசனம். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன். தெரியும் எனக்கு, உங்கள்கிட்ட நிறைய ரொம்ப பிரிவினை சண்டை, ஒருத்தனை பார்த்தா இன்னொருத்தனுக்கு ஆக மாட்டேங்குது, ஒரே பிரிவினைன்றது நான் நம்புறேன்றார் பவுல். நான் உங்களுக்கு சொன்ன இந்த கான்டெக்ட் 19ஆம் வசனம் பாருங்க. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. நிறைய ராங் என்னவோ டீச்சிங் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டுக்கிறீங்க நீங்க. 20ஆம் வசனம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அவங்க வீட்டில இருந்து எத்தனை வந்தாங்கன்னு சொல்ல, கம்யூனியனுக்காக பிரெட்டும் திராட்சை ரசமும், ஏன்னா அந்த காலத்து காமன் சாப்பாடு அது இல்லையா, இந்த மிடில் ஈஸ்டர்ன் சாப்பாடு இல்லையா அது. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க, அவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஏன்னா அப்பத்தை பிட்டு ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்ற நேரத்தில் அவனே சாப்பிடுறது, அவனுக்கு கிடைக்கூடாது ராஸ்கல், நான் சாப்பிட்றான் அப்படின்ட்டு சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இந்த வெறியா இருக்கிறானா என்ன அர்த்தம்? ஒருத்த போதை ஏத்திட்டு இருக்கிறானா. இந்த பக்கம் கம்யூனியனே போல, ஆண்டவரே நன்றி கம்யூனியன் வருதா பதர், எங்க வரமாட்டேங்குது பார்த்தா அவர் குச்சி உண்டுகிறார் கீழாங்க. ஸோ அவனுக்கு வந்து சேரவே இல்லை, ஏன்னா பிரிவினை, இவனை பார்த்தா அவனுக்கு ஆகல, அவனை பார்த்தா இவனுக்கு ஆகுறதில்ல. சரியா? 21ஆம் வசனம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இதடா ராபோஜனம்ன்றார் பவுல் கேட்கிறாரு, இதா கர்த்தருடைய பந்தி. 22ஆம் வசனம். புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா? வயிறு ரொம்ப சாப்பிட்டுக்கா கம்யூனியன் குத்தோன்னு கேட்கிறார் பவுல். சரியா? கிறிஸ்துவ செலிப்ரேட் பண்றதுக்கு தானே உங்களுக்கு வீடு இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி, நோட் பண்ணிக்க அந்த பாயிண்ட்டை, ஒன்னா கூடி வர்றத மதிக்கல. they didn't honor the fellowship of the church. அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? ஏன் அப்படி முந்தி நான் சாப்பிட்டுக்கிறீங்கோ, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏன் வெக்கப்படுத்தினுக்கிறீங்கோ? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், கம்யூனியன் எடுக்காதீர்கள். இல்ல அப்படி வரவே இல்லை, நீங்க அப்படி எதிர்பார்த்தீங்க தானே? இல்ல, இவ்வளோ பிரச்சனை இருந்த கொரிந்த் சபைக்கு கம்யூனியன் எடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்லார், உங்களுக்கு என்ன சொல்லுவேன், இதை குறித்து உங்களை புகழ்வேனோ, புகழேன், உங்களை நான் புகழ்ற மாதிரி இல்லை. ஓகே, புரிஞ்சுச்சு அவங்களுக்கு என்னன்னு?
ஏழை ஜனங்களை வெக்கப்படுத்துறது என்ன பண்றது, அவங்கவுங்க ஷேர் பண்ணிக்காமலே இருந்தாங்க பிரிவினைகள் மத்தியில. இப்போ 23 வருஷத்துக்கு வரலாமா? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பார். அப்போஸ்தலர் பவுல் அன்னைக்கு இயேசு இதெல்லாம் செய்யும் போது அவர் இல்லவே இல்லைங்க இல்லையா? பேதுரு, யோவான், யாக்கோப் இவங்கெல்லாம் இருந்தாங்க, யூதாஸ் கூட இருந்தான். ஆனா பவுல் அங்க இல்லவே இல்லை. இப்ப எப்படி கிடைச்சிருக்கோம் பவுல்? இது வெளிப்பாட்டுனால. கவனிங்க, ஜீசஸே இதை கொடுத்தாராம் அப்போஸ்தலர் பவுலுக்கு. எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க. இதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்போ 24 இருந்து 26 வரைக்கும் நான் படிச்சுறேன், உங்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் என்னை நினைவு கூறும்படி அதையும் ஞாபகம் வச்சுங்க. 25 வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். இப்ப இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? இதை நீங்க சாப்பிடும் போதெல்லாம், அந்த பாத்திரத்தை பத்தி பேசும்போது சொல்றாருல, இதுல நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம், இது வந்து இங்கிலீஷ்ல ஆஃபன் இருக்கும், as often அப்படின்னு இருக்கும். 26 வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம், இன்னொரு தடவை வருது, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நீங்க சாவு போறீங்க அப்படியா சொன்னார் பவுல். இதை எடுக்கும் போதெல்லாம் ஞாபகப்படுத்தீங்கடா, எவனோ தன் சாவு போறான்டா. நீங்க அப்படித்தான் வந்துருக்கு சர்ச்ல. இது எடுக்கும் போதெல்லாம் பாரு, இதுல 3 விஷயத்த சொல்றேன். He gave thanks, he did not shed tears. இப்போ கம்யூனியன் டைமு, ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு சொல்லி கண்ணீர் விடுறது நான் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நம்மளே நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன்னா அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. ஆனால் அந்த கண்ணீர் வானான்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, சரியா? ஆனால் பாரு இந்த இடத்துல he gave thanks. சிலுவையில் அடிக்கப்படுற அவரே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி கம்யூனியன் எடுத்தாரு. இன்னைக்கு அடிக்கப்பட்ட இயேசுவை பெற்றுக்கொண்ட நம்ம நிறைய பேர் கண்ணீரோடு எடுக்கிறது, ஆண்டவரே இந்த கம்யூனியன் எடுக்கிற என்ன சாவச்சிராதீங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஒரு பாவி. ஆண்டவர் சொல்றார், நீ என் மகனா என்னுடைய பாவியா, ரெண்டுல ஒன்று கரெக்டா நீ சூஸ் பண்றான்றார் ஆண்டவர். இல்ல ஸ்தோத்திரம் பண்ணாரு. So it must be an act of praise and worship. It's a thanksgiving service. ரெண்டாவதா பாருங்க, தேங்க்ஸ் கொடுத்தது மட்டும் இல்ல, இந்த கம்யூனியன் எடுக்கும்போது யாரு நினைவு கூறும்படி, இயேசுவை நினைவு கூறும்படி. இன்னைக்கு நிறைய பேர் அவங்க பாவங்களை நிறைவு கூர்ந்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கம்யூனியனுக்கு முன்னாடியே கம்யூனியனை லீட் பண்ற பாஸ்டர் முன்னாடி வந்து சொல்லிடுறாரு, அவங்க பாவத்தை ஞாபகப்படுத்திங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பாவத்தை ஞாபகப்படுத்திங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் ரட்சகரை ஞாபகப்படுத்திங்கன்னு சொன்னாரு. பாவத்தை ஞாபகப்படுத்துறது பழைய ஏற்பாட்டு ஊழியம், இயேசுவை ஞாபகப்படுத்துறது புதிய ஏற்பாட்டு ஊழியம். பாவத்தை ஞாபகப்படுத்துறது நியாயப்பிரமாணத்துடைய செயல், ஆனா இயேசுவை ஞாபகப்படுத்துறது ஆவியானவருடைய செயல். which ministry are you under? அவர் சொல்லார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னா. நிறைய பேர் ஆண்டவரே முந்தா நேத்து சீரியல் பார்த்து, ஆண்டவரே முந்தா நேத்து நான் பஸ்ல போகும்போது இவனை நான் திட்டேன், இல்ல அவளை நான் நிச்சயோட பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு they are remembering their sins. Why? When you have Jesus who was sacrificed for your sins, why do you remember your sins? If you remember your sins, also remember that they are forgiven. Amen. அப்ப பாரு, நன்றி செலுத்தினாரா? ரெண்டாவது நாது அவரை ஞாபகப்படுத்திக்கு தான் சொன்னார், தவிர பாவத்தை ஞாபகப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. மூணாவது இன்னொரு விஷயத்தை அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், as often. லிமிட் பண்ணிடாதீங்க. கம்யூனியன்னா இதனா விளாட்டா மாசத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும், இதனா விளாட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும். யார் அது மாதிரி கண்டிஷன் போட சொன்னது? ஏசு என்ன சொல்றாரு? as often என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ தடவை எடுத்தாலும், அவர் லிமிட் பண்ணவே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை, எவ்வளோ தடவை எடுத்தாலும் என்னை ஞாபகப்படுத்திட்டு எடுங்க, சரியான வகையில் எடுங்கன்றது தான் அவருடைய கமாண்டே, தவிர இன்னைக்கு தான் இவ்வளோ தடவை தான் எடுக்கணும்னாலாம் இல்லவே இல்லை. ஓகே, இப்போ அடுத்த வசனத்துக்குள்ள போலாமா? இன்னும் வரல அந்த வசனத்துக்கு, ஆனா இப்பதான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். 27, 28, 29. கமான். ஓகே, 27 இருந்து படிக்கிறேன் பாருங்களேன். இப்படி இருக்க, சரி எப்படி இருக்க, அதை கேள்வி, எப்படி இருக்க? ஏசு என்னன்னா சொன்னாரு, இவங்க என்னென்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்குதா? கான்டெக்ட் புரிஞ்சுச்சா? இவங்க இன்னொருத்தன் கிடைக்க கூடாது, அப்பத்தை சாப்பிட்டுக்கிறது, தாளச்சாசன் நிறையா குச்சின்னு போதை ஏற்றிக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன சொல்றேன்ட்டு? அப்புறம் ஏசு சொன்னாரு, நீங்க ஞாபகப்படுத்திங்க என்னன்றாரு, நிறைய தடவை எடுங்கன்றாரு, நன்றி செலுத்துங்கன்றாரு. இது எல்லாம் இப்படி இருக்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்க பாருங்க. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அதை சரியா எடுக்காத ஒரு குற்றம் உள்ளவனா இருப்பான். எல்லாரும் நல்லா கவனிங்க, கில்ட்டின்ற வார்த்தை திரும்பியும் வரப்போகுது. He will be guilty of the body of the Lord. பயந்துராதீங்க, ஐயோ குற்றம் என் மேல வந்துரும் அப்படின்ட்டு. இல்ல அடுத்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது என்ன அப்படி? 28ஆம் வசனம் பாருங்களேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, இந்த வசனத்தை எடுத்து
அநேகரை ஜனங்க சோதிக்குது. நீ சோதி தெரிஞ்சா உன்ன உன் பாவம் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தியா? அறிக்கை செஞ்சா? முந்தானத்தை என்ன பண்ண? அன்னைக்கு தண்ணி பிடிக்கிறதுல என்ன பண்ண? அன்னைக்கு பிக்சர்ல என்ன பண்ண? இது என்ன பண்ண? உன்ன நீ சோதித்தறி. என்னன்னு சோதித்தறியணும் பாருங்க, அவரே போட்டிருக்கிறார். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 29 வசனம். என்னதிலாலெனில், ஏன் அப்படி சொல்றேன்னா, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இதுதான் எக்ஸ்பிளனேட்டரி வர்ஸ். தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி, நான் சொன்னால அப்பவே கில்ட்டின்னு வருதுல, அதுவும் இந்த ஆக்கினை தீர்ப்பு, இது ரெண்டும் ஒரே ஒரு கான்டெக்ஸ்ட் தான் பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் 30 வசனம். ஒரு விஷயம், இவைகளின் நிமித்தம் இல்ல, இதன் நிமித்தம். அபாத்திரமா பங்கு பெறதுனா என்ன? சிகரெட்டா, போய் பேசுறதா, இல்ல கோவமா பேசுறதா, இல்ல பான் பராக் போடுறதா, இல்ல என்ன பதர் இது? என்ன பாவம் பதர் இது? ஒரு பாவம். there is one reason for this reason. அப்படின்னா இது சிங்குலரா ப்ளூரலா சொல்லுங்க? இது ஒருமையா பன்மையா? ஒரே ஒரு விஷயம், இதன் நிமித்தம், இவைகளின் நிமித்தம் இல்ல. அப்ப ஏதோ ஒரு காரணம். அபாத்திரமா பங்கு பெறுதுன்றது ஏதோ ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தினால, நல்லா கவனிங்க, இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். அப்படின்னா சர்வீஸ்ல தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, சரியா? ஆனா செத்துட்டாங்கன்னு அர்த்தம். நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க விசுவாசிங்க. அவன் அவிசுவாசிங்கன்னா செத்துட்டாங்கன்னு போட்டிருப்பாங்க. ஆனா விசுவாசிகள் செத்தா அதை நித்திரன் தான் அப்போஸ்தலர் பவுல் போடுறாரு. ஓகே, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஓகே, முக்கியமான விஷயத்தை நம்ம வந்துட்டோம். எக்ஸாமின் யுவர் செல்ஃப் ஃபார் வாட் இஸ் பார்டேக்கிங் அன்வர்திலி. சரி, 29 வசனத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா? எல்லாரும் கவனிங்க. 29 வசனம். என்னதினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று. முதலாவது, அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன். இந்த அபாத்திரமாய் அப்படின்ற வார்த்தை வந்து கிரீக்ல, இந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தையா இருக்கும் போது. அனாக்ஷியஸ், சொல்லுங்க பார்க்கலாம். அனாக்ஷியஸ். லைவ் சாட்ல உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் வந்திருக்கும். ஓகே, அனாக்ஷியஸ். இது வந்து ஒரு கிரீக் வார்த்தை. இந்த கிரீக் வார்த்தை எடுக்கிறவனை டிஸ்கிரைப் பண்றதுல, அவன் எடுக்கிற விதத்தை டிஸ்கிரைப் பண்றது. ஏன்னா இது ஒரு அட்வர்ப். இப்போ verb, adverb, இது ரெண்டையும் நம்ம கத்துக்கணும். இப்போ வினை சொல், அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து அட்வர்ப்கான வார்த்தையை இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன் பாருங்களேன். வினையுரி சொல், சரியா? வினை சொல், வினையுரி சொல். இப்போ வினை நீ யாராவது இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுகிறாருன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ வினை சொல்னா verb, ஒரு செயல். வினையுரி சொல்னா அந்த செயல் அது வர்ணிக்குது. அவள் ஓடினாள், அந்த ஓடினாள் என்றது வினை சொல், verb. அவள் வேகமாய் ஓடினாள்னா அது வினையுரி சொல், அது adverb. இப்போ அவள் வேகமாய் ஓடினாள் என்றது, அந்த வேகமாய் அப்படின்றது அந்த பொண்ணை வர்ணிக்குதா இல்ல அவ செஞ்ச செயலை வர்ணிக்குதா? ஆன்சர் பண்ணீங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவள் வேகமாய் ஓடினாள், வேகமாய் என்றது adverb, அதுதான் வினையுரி சொல், சரியா? இப்போ இந்த வேகமா என்ற வார்த்தை யாரை வர்ணிக்குது? அந்த பொண்ணை வர்ணிக்குதா இல்ல அவ ஓடின ஓட்டத்தை வர்ணிக்குதா? கரெக்டா நீங்க யோசிச்சிருப்பீங்க பார், அந்த ஓட்டத்தை தான் அது வர்ணிக்குது. அதே போல இந்த இடத்துல அபாத்திரமா என்ற வார்த்தை வந்து அனாக்ஷியஸ். அனாக்ஷியஸ் வந்து எடுக்கிறவனை வர்ணிக்கிறது இல்ல, அவன் எடுக்கிற செயலை வர்ணிக்குது. எல்லாரும் கவனிங்க. அப்படின்னா அர்த்தம், எடுக்கிறவன் கிட்ட பிரச்சனை இல்ல. ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் கொலோசியர் 1:12 பிரகாரம் அவனை தேவன் தகுதியுள்ளவனா மாத்தி இருக்கிறாரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லைவ் சாட்ல ஒரு ஆமென் போடுங்க. யூ ஆர் வர்தி. ஒரு லைவ் சாட்ல போடுங்க, ஐ அம் வர்தி. ஏன்? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசியும் தகுதி உள்ளவன் மாத்திட்டார். தகுதி உள்ளவனா போயிட்டு நீ தகுதியான்னு யோசிச்சு பாரு, நீ உன்னை நீயே அறிந்து பார், உன் தலையை சொரிந்து பாருனா இது தப்பான ஒரு போதனை. You don't check yourself anymore if you are worthy, because Jesus has made you worthy for eternity. ஆமென். ஒளியில் உள்ள பக்தர்களுடைய சுதந்திரத்துல பங்கு பெறதுக்கு உங்களை தகுதி உள்ள மாத்தினார்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போறதுக்கே உங்களை தகுதியா மாத்திட்டாரு. கம்யூனியன் எடுக்க தகுதியா நீங்க யோசிக்க தேவையில்ல. உங்களை தகுதியா மாத்துறது உங்க பரிசுத்தம் இல்ல. தகுதியா மாத்துறது நீங்க பொய் சொல்லாததும் இல்ல, நேற்று 4 அவர் பைபிள் படிச்சதும் இல்ல, 2 அவர் முட்டி போட்டு ஓன்னு கதறி அழுது 4 ஜனங்களை எழுப்புறதுனால ஒன்னும் நீங்க தகுதி உள்ளவங்களா மாறல. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால, அது நீங்க ஏற்றுக்கொண்டதுனால தான் நீங்க தகுதியானீங்க. அப்போ அபாத்திரமாய் பங்கு பெறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கவனிங்க. எடுக்கிறவன் நல்லவன் தான், எடுக்கிறவன் விசுவாசி. ஆனா அவன் எடுக்கிற விதம் சரியில்லைன்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, சரியா? அவன் எடுக்கிற விதம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? இப்ப பாருங்க என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதனால அவன் எடுக்கிற செயல் கரெக்ட் இல்ல. ஓகே, unworthily. He did not take it in the right way. He see, this is not the wrong person, he is the right person. Every believer is the right person for the communion. If you are a child of God, you are worthy to take part in the communion. இன்னொரு தடவை சொல்றேன்,
தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏத்துக்கிட்ட எல்லாருமே எந்த காலகட்டமா இருந்தாலும் you are worthy to partake in the communion. You are not made worthy by your holiness, you are made worthy by the blood that was shed for you. நீங்க பாத்திரவான்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க எடுக்கிற விதம் ஆனரபிளா இருக்கட்டும், கம்யூனியனுக்கு அது தகுதி உள்ளதா இருக்கட்டும், நீங்க எடுக்கிற விதம் நல்லா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இதை நம்ம சொல்லலாம் பாருங்க, ஒருவேளை பீட்சா சாப்பிட்டு போனீங்கன்னா அங்க போயிட்டு நீங்க ஊறுகாய் கேட்கணும் கூடாது. நான் இருந்தாலும் ஊறுகாய் தான் வச்சு தான் சாப்பிடுவேன். நான் பிரியாணி கூட நான் ஊறுகாய் வேணும், ஏன் பாயாசத்தில் கூட ஊறுகாய் பார்த்து தான் சாப்பிடுவேன். நான் எனக்கு பீட்சாக்கு நீங்கள் ஊறுகாய் கொடுங்கன்னா அந்த 450 ரூபா பீட்சாக்கு அவமானப்படுத்தின மாதிரி. அது ஏன் ₹1 ஊறுகாய் இல்லைனா இது நல்லா இல்லைன்ற மாதிரி. See, you are partaking unworthily. அது சரியான வகையில் நீங்க எடுக்கல. புரியுதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு? இட் இஸ் நாட் அபவுட் த பர்சன், இட் இஸ் அபவுட் ஹிஸ் ஆக்ஷன். அபாத்திரமாய் பங்கு பெறுறது விசுவாசிய. நீங்க உங்களை நீங்களே என்ன நிதான சரின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாரு இப்ப. ஆனா நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசியும் பாத்திரவானாக கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அவன் எடுக்கிற விதம் அபாத்திரமா இருந்துச்சுன்னா அவன் பலவீனமா, வியாதியா, மரணத்துக்குள்ள போயிடலாம். பார்க்கலாமா? வாட் இஸ் தட் அன்வர்தி பார்ட்டேக்கிங்? பாருங்க, அதே 29வது வசனம் பாருங்க. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் அவன் பொய் பேசினான் அப்படின்னு போடல, அவன் பாவத்தில் வாழ்ந்தான் அப்படின்னு போடல, அவன் போதகருக்கு விரோதமாய் பேசினான்னு போடல, அவன் சபைக்கு 4 வாரமாய் வரவில்லைன்னு போடல. எல்லாரும் கவனிங்க, ஏன்னா இந்த ரீசன் சொல்லி தான் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிறார் கம்யூனிட்டில. கவனிங்க, என்னதினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் என்ன பண்றானா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். இந்த கிரீக் வார்த்தை டயாக்ரினோ. ஓகே, எழுதிக்கங்க, நோட்ஸ்ல எழுதிக்கங்க, இல்லனா நல்லா தெளிவா கவனிங்க பார்க்கலாம். டயாக்ரினோ, சத்தமா சொல்லுங்க, டயாக்ரினோ. டயாக்ரினோனா ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துன்னு அர்த்தம். That is what it really means. ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்து. என்ன பதர், அபாத்திரமா பங்கு பெறுதுன்னா வித்தியாசத்தை ஏற்படுத்தாதது, அவ்வளவுதானா? அதுதான். என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தல தெரியுமா? கர்த்தருடைய ரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தையும் வித்தியாசமா பார்க்காம அதை ஒரே விஷயத்துக்காக எடுத்ததுனால அவங்க பலவீனப்பட்டுட்டாங்க, வியாதியில இருந்தாங்க, அவங்க செத்தும் போயிட்டாங்க. எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய ரத்தம் பாவ மன்னிப்புக்காக, நம்மளை தகுதி உள்ளவனா மாத்துறதுக்காக, நம்மளை நீதிமானா மாத்துறதுக்காக. ஆனா கர்த்தருடைய சரீரம் பாவ மன்னிப்புக்காக இல்ல, நம்மளை தகுதியா மாத்துறதுக்காக இல்ல. அதை விட இன்னொரு ரீசனுக்காக. கர்த்தருடைய சரீரம் எதுக்காக தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவர் உடைக்கப்பட்டார் நம்ம சரீரம் சுகமாகிறதுக்காக. கர்த்தருடைய சரீரம் எதுக்காக? இயற்கையான, பிசிக்கலான, நேச்சுரலான ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும்ன்றதுக்காக. ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் தி ஸ்பிரிச்சுவல், பட் இட் இஸ் மோர் அபவுட் தி பிசிக்கல். நவ தி blood includes the natural, includes the physical, but it's more about the spiritual. ஆனா நல்லா கவனிங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரத்தம் எதுக்காக எடுக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவனை தகுதி உள்ளவனா மாத்திட்டார், என்ன பாத்திரவனா மாத்திட்டார், என்ன நீதிமானா மாத்திட்டார். மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ். ஆனா சரீரம் எதுக்கு திரும்ப எடுக்கிறோம்? என் வியாதியிலிருந்து சுகமாயிட்டேன், என் பலவீனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டுச்சு. அதனால பாரு, இந்த சரீரத்தை எடுக்கும்போது நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், எனக்காக ஒரு தழும்புகளை வாங்கினார், ஏன்னா நான் சுகமாக முடியும். நான் சுகமானேன். ஐ எம் ஹீல்ட் பை த ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் ஜீசஸ். அன்னைக்கு கொரிந்த் சபை பண்ண பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த அவன் மேல இவன் மேல இருக்கிற வெறுப்புல, உள்ளுக்குள்ளவே பிரிவினைகள் இருக்கிற பிரச்சனையில, இவன் அவன் மேல கேஸ் போட்டா, நீ ஆண்டா என் மேல கேஸ் போட்ட, உனக்கு அப்பம் வந்து சேராதரா, உனக்கு திராட்சை ரசம் வந்து சேராதரா அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல எல்லாம் நீ பவுலா, நான் அப்போலோஸ்களுடைய ஜாதிடா, நீ யார் பேதுருவா, நாங்களாம் அப்போலோஸ் ஜாதி, நாங்க உன் கூட சேர மாட்டோம்ன்ற இந்த குழப்பத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரத்தத்தையும் சரீரத்தையும் கபார் கபார்னு வாயில தூக்கி போட்டு வித்தியாசமே ஏற்படுத்தல. இதனால என்னாச்சு? அநேகர் பலவீனர்களும் வியாதியானவர்களும் மரித்தும் போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு எல்லாரும் கவனிங்க. ரத்தத்தை எடுக்கும்போது பாவ மன்னிப்புக்காக எடுக்கிறது, அது நல்ல விஷயம். ஆனா இந்த சரீரத்தை எடுக்கும்போது இது என்னுடைய சரீர ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு நிதானித்து அறியாததினால. வாவ், கம் ஆன். எதை நிதானித்து அறிஞ்சணும்? நம்ம கம்யூனியன்ல ரஷ் பண்ண வேண்டாம், நிதானிச்சு தெரிஞ்சுங்க. என்ன தெரியுமா? யூ டேக் டைம் டு கன்ஃபெஸ், டேக் டைம் டு ரிமெம்பர் தட் திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹீலிங். ஆமென். கடகடான்னு எடுக்கலாம், அவனுக்கு கிடைக்கூடாதான்ட்டு கடகடான்னு சாப்பிடுறது, இவனுக்கு கிடைக்கூடாதுன்னு கடகடான்னு திராட்சரசத்தை குடிச்சு போதை ஏத்திக்கிறது. புரியுதா? அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா?
கர்த்தருடைய சரீரத்தினால் எனக்கு சுகம் நிதானிச்சு அறியாததுனால, டயாக்ரினோ பண்ணாததுனால, வித்தியாசத்தை ஏற்படுத்தாததுனால அநேகர் பலவீனப்பட்டு வியாதி உள்ளவர்களுமாய் இருந்து அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். 30ஆம் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ மட்டும் ரிவர்ஸ் பண்ணலாமா? நீ மட்டும் கர்த்தருடைய ரத்தம் என் பாவ மன்னிப்புக்காக, ஆனா கர்த்தருடைய சரீரம் என் சுகத்துக்காக, என் ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய இயற்கையான ஆசீர்வாதங்கள் சுகத்துக்காக அப்படின்னு சொல்லி நீ எடுத்திருந்தனா, நிதானித்து அறிந்து நீ எடுத்திருந்தனா, நீங்க நிறைய பேர் பலவீனத்துல இருந்து வெளியே வந்திருப்பீங்க, பலவான்கள் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் வியாதியில இருந்து சுகமா இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இவ்வளவு சின்ன வயசுல நீங்க செத்து போக தேவையில்லை, மரணத்தை ஜெயிச்சிருப்பீங்க. யோவான் 6ஆம் அதிகாரம், ஜீவன் ஜீவன், என் மாம்சத்தை சாப்பிட்டு என் ரத்தத்துல பானம் பண்றவனுக்கு ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு. நீங்க உயிர்த்தெழுதலை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஆமென். யாருக்காவது புரிஞ்சுட்டு இருக்குதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? நான் ரொம்ப வாஞ்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் புரியுதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இது இன்னொரு தடவை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, go back again to this teaching and keep on listening. இப்ப கவனிங்க, என்ன விஷயம் எல்லாரும் கவனிங்க. அபாத்திரமா பங்கு பெறுதுன்னா என்னது? எடுக்கிறவனை பத்தி பிரச்சனை இல்லை, அவன் எடுக்கிற விதம் தான் பிரச்சனையில இருக்குது. அப்ப எடுத்தவன் கரெக்டா ராங்கான்னு கணக்கு போடாதீங்க, ராங் இன்டர்பிரிட்டேஷன். ஏன்னா அபாத்திரம் அப்படின்ற வார்த்தை வந்து அனாக்சியஸ்னா அட்வர்ப், அவன் செயல் தப்புன்னு அர்த்தம். சரியா? வினையுரி சொல். அவனுடைய செயல் தான் தப்பு, அவன் செயலை தான் மாத்திக்கணும். அவன் கரெக்டானவன், ஆண்டவர் அவனை தகுதி மாத்தின்கிறார். ஆனா அவன் பண்றது அவன் சரியான வகையில் எடுக்கல. என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவசரத்துல, எவனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்ற அவசரத்துல என்ன பண்ணிட்டான்? இந்த சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் எனக்கு சுகத்தை கொடுக்குதுன்னு நிதானித்து அறியாததுனால, அதனால கிடைக்கிற சுகத்தை அவன் மிஸ் பண்ணிட்டான். அந்த சுகத்தை அவன் மிஸ் பண்ணதுனால அவன் பலவீனமாகவும் வியாதியாகவும் மரணமும் அடைஞ்சிட்டான். இப்போ 31ஆம் வசனம் பாருங்க, என்ன அருமையா கனெக்ட் ஆகுது பாருங்களேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அருமையான விஷயம் பாருங்க. டேய், அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்க நிதானிச்சு அறிஞ்சுங்கப்பா. இந்த ரத்தம் பாவ மன்னிப்புக்கு, ஆனா சரீரம் உடல் ஆரோக்கியத்துக்கு நீ நிதானிச்சு தெரிஞ்சுக்கிட்டனா, உன் மேல உலகத்துல ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு தெரியுமா? அந்த சாபம், பாவத்தின் சாபம், வியாதியின் சாபம் உன் மேல வராம இருக்கும். சில பேர் புரிஞ்சுச்சு. அடுத்த வசனம் பாருங்க, 32ஆம் வசனம். நாம் நியாயம் தீர்க்கும் படும்போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் சிட்சிக்கப்படுகிறோம். என்ன அருமையான வசனம் பாருங்க. நான் தெரியுமா சொல்றாரு பவுல், டேய் நான் திட்டுறது உங்களை நான் திட்டம் தெரியுமா? இப்போ அது என்னத்துக்கு தெரியுமா உங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன்? ஏன் தெரியுமா உங்களை நான் திட்டின்னுக்கிறேன்? சிட்சிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்களேன், கரெக்ஷன். நான் ஏன் தெரியுமா உங்களை டிசிப்ளின் பண்ணிட்டு இருக்கிறேன்? அப்பதான் உலகத்து மேல வர்ற ஆக்கினை உங்க மேல வராது. ஓ, என்ன அருமையான விஷயம் பாரு. பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? உலகமே பாவத்தின் சாபத்தினால பலவீனமாவும் வியாதியாவும் சீக்கிரமா செத்து போறாங்க. ஆனா நீங்க இந்த ரத்தம் பாவ மன்னிப்புக்காக, இந்த சரீரம் என் உடல் ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு நிதானிச்சு அறிஞ்சு நீங்க ஒரு கணம் வாய்ந்த வகையில நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, உலகத்துல வந்த அதே பலவீனமும் வியாதியும் மரணம்ன்ற அந்த ஆக்கினை உங்க மேல வராம இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவ பெற்றுக்கொண்டவங்க மேல ஆக்கினை தீர்ப்பு இல்ல, அது வராம இருக்கும். ஆனா நீங்க இடம் கொடுத்துட்டீங்க. You are not fighting against the condemnation that is in the world. You are not fighting against the disease that is in the world. How do you fight? You take the bread. Last week teaching, communion is warfare. உலகமே அந்த யுத்தத்துல தோத்து போயிட்டு இருக்கிறாங்க, மாண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வியாதியின் ஆவி அநேகரை வாட்டி வதச்சு செத்து போயிட்டு இருக்கிறாங்கடா. ஆனா நீங்க கம்யூனியனை சரியான வகையில எடுக்காததுனால you are losing in the war. You are not losing your salvation. Come on, you are not losing your salvation, but you are losing the war and you are dying. நீ பலவீனப்படுற, வியாதிப்படுற, செத்தே போற, தோத்துறப்பா அந்த யுத்தத்துல. நிதானித்து தெரிஞ்சுக்க. அடுத்த வசனம் பாருங்க, 33ஆம் வசனம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது, பார் கம்யூனியனுக்குனே அவங்க கேதர் ஆனாங்களா. என்ன அருமையான விஷயம் பாருங்க. கம்யூனியனுக்காகவே கேதரிங் வச்சாங்களா. ஏன்னா அவ்வளோ முக்கியம் ஆதி சபையில கம்யூனியன். நீங்க போஜனம் பண்ணும்படி கூடி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்கள். ஏன்? Meditate on the goodness of God. Meditate on why the flesh is there. Meditate on the blood. 34ஆம் வசனம். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு. அப்படின்னா அர்த்தம், குற்ற உணர்ச்சி உங்க மேல வர்ற மாதிரி நீங்க போஜனம் பண்றது நல்லால. ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டமாய் பண்ணுவேன். மற்ற காரியங்கள் சொல்ற வரைக்கும் எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லவே இல்லை பவுல். கண்டினியூவா எடுங்கன்றார். ஏன்? அதுதானே மருந்து, அதுதானே நம்ம யுத்தத்துக்கான வெற்றி. பாருங்க, ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு என்டையர் டீச்சிங்கே ரொம்ப சிம்பிளா கூட நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாரு. நல்லா கவனிங்க. உலகமே பாவத்தின் சாபத்தினால பலவீனமா இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, சீக்கிரமா செத்து போறாங்க. ஆனா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு,
நீங்க அவசரப்பட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடாது இவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பாடே இல்லாம, ஒரு மரியாதை இல்லாம, அதுல ஒரு ரெவலேஷனே இல்லாம கடகடகடா சாப்பிட்டு அப்படியே போயிருங்களா? ஏப்ப விட்டு ஒருத்தன் போதையில ஆடின்னு தலாடின்னு உட்காந்துக்கிறீங்க சர்ச்சில். அதனால என்ன ஆகுது தெரியுமா? உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சரீரத்தினால உனக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருக்கணும், உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த சரீரத்திலிருந்து பலன் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. அதனால என்னாச்சு? உங்கள் பலர் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு செத்தும் போயிட்டீங்க. ஏன் நான் எடுக்கிற நீ கரெக்ட் தான்டா ராசா, நீ கரெக்டா தான்ப்பா எடுக்கிற, நீ விசுவாசி. ஆனா நீ எடுக்கிற விதம் பாரு கேவலமாகுது. நீ எடுக்கிற விதம் பாரு வெளிப்பாடே இல்லாம அபாத்திரமாய் நீ பங்கு பெற்றுட்டு இருக்கிற. ஓகே, நான் அருமையான ஒரு டீச்சிங், ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இதுதான் கான்டெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றது, இதுதான் சத்தியம். தைரியமா எடுங்க, தாராளமா எடுங்க. உங்களை நீங்களே யோசிக்க, ஐயோ நான் பாவியா. இயேசுவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தகுதி ஆயிட்டீங்க. தகுதியாக்குன ரத்தத்தை எடுக்கிறதுக்கே தகுதியான்னு யோசிச்சுக்கிறது என்ன ஒரு கொடூரமான விஷயம் பாருங்க. இது அந்த ரத்தம் தான் தகுதியா மாத்துது. அதை எடுக்கிறதுக்கே பயமாகுது கொஞ்சம் பேருக்கு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கம்யூனியன் எடுக்கிறதுக்கு நீங்க யாரா இருந்தாலும், கெட்ட பழக்கங்க இருந்தா கூட நீங்க கம்யூனியன் எடுக்கிறது நீங்க தயங்க கூடாது. ஒருவேளை நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு தடவை சொல்றேன், கெட்ட பழக்கங்கள் இருந்தா கூட கம்யூனியன் எடுக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையான்றது மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்யூனியன் இஸ் பிரெட் ஃபார் த சில்ட்ரன். ஆமென். சோ இன்னைக்கு நிதானித்து அறிஞ்சுங்க. நீங்க யாருன்றது இல்ல, நீங்க நீதிமான், நீங்க பிள்ளை. நீங்க எடுக்கிற விதம் கரெக்டா நிதானிச்சு பாருங்க. ஒரு ரெவலேஷனோட எடுங்க, ஒரு ஸ்தோத்திரத்தோட எடுங்க. பாரு, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை கன்ஃபெஸ் பண்றாரு. ஜீசஸ் இதை எடுங்க, இதுல பாவ மன்னிப்பு இருக்குதுன்றார், இதை பானம் பண்ணுங்க, இதுல புதிய ஏற்பாடு இருக்குது. ஹி டேக்ஸ் டைம் இந்த கம்யூனியன். கடகடா. அதனால தான் பவுல் சொல்றார், காத்துருங்க, ஒருத்தர் காத்துருங்க, ஒரு வெளிப்பாடோட எடுங்க, நிதானமா எடுங்க. அப்பதான் அதுல இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பேர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா? திரும்பி அந்த டீச்சிங்கை கேளுங்க, இந்த பாசத்தை திரும்பி படிங்க. அவர் சொல்றாரு, நீங்க நிதானிச்சு அறிந்தீங்கன்னா உலகத்தின் கோபாக்கின உங்க மேல வராது. இப்ப என்ன நடக்கும்? இப்போ அதே வசனத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிட போறோம். 31ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்களேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படின்னா அர்த்தம், நீங்க வெளிப்பாடோடு எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற நியாய தீர்ப்பு உங்க மேல வராது. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போலாம். 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்து இருக்கிறீர்கள். கரெக்டா எடுத்தாங்கன்னா என்ன தெரியுமா? கரெக்டா நீங்க கம்யூனியன் எடுத்தீங்கன்னா, நிதானித்து அறிந்தீங்கன்னா, இது இயேசுவின் சரீரம் ரத்தம் எடுத்தீங்கன்னா, நீங்க நல்லா எடுத்ததுனால இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவான்களும் சௌக்கியமானவர்களும் ஜீவனுள்ளவர்களுமாகவும் இருக்கிறீர்கள். அவன் இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணோனா, இப்போ 29ஆம் வசனம் பாருங்களேன். என்னதிலானெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் என்ன தெரியுமா பிரச்சனை? கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியல. அதுதான் அவன் பிரச்சனை. This is one reason. Separate the body and the blood. Amen. This is for physical healing. This is for spiritual restoration. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க இன்னைக்கு? ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரம் உங்களுக்கு சொந்தமானது. உங்களை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிக்காதீங்க. இயேசுவின் ரத்தம் உங்களை குவாலிஃபை பண்ணிடுச்சு. எடுக்கிற விதத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் எடுத்துங்க. ஒரு 30 செகண்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா எல்லாருமே? இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் நான் டீச் பண்ணேன், ஆனா அந்த டீச்சிங்கை இன்கம்ப்ளீட்டா விட்டுறக்கூடாது. அதனால தான் நான் எடுத்துருக்கிற இந்த டைமை நீங்களும் என்ஜாய் பண்ணி நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் கரங்களை ஊற்றி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் எல்லாருமே. முதலாவது என்னத்துக்காக நன்றி செலுத்தணும்னா, நீங்க பாத்திரவானா மாத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த நிலைமையிலையும், எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், if you have Jesus as your Lord, you are always worthy to take part in the communion. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. நன்றி அப்பா. என்னை பாத்திரவானா மாத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை நீதிமானா மாத்தி இருக்கிறீங்க. என்னை தகுதி உள்ளவனா மாத்தி இருக்கிறீங்க. நன்றி டாடி, நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் உங்க கையில் எடுத்துங்க. கம்யூனியன் எலிமெண்ட்ஸை கையில் எடுத்துட்டீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச நேரம் இன்னும் நல்லா துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி தானே அவர் பெற்றாரு. கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. முதல்ல ரத்தத்துக்காக நன்றி செலுத்துங்க. இதுதான் நிதானித்து அறிஞ்சுக்கிறது, இதுதான் காத்திருக்கிறது, இதுதான் உண்மையான வழி கம்யூனியன் எடுக்கிறது. எப்படி தெரியுமா? முதலாவது அந்த ரெவலேஷன் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நன்றி செலுத்துங்க. அப்பா ரத்தத்துக்காக நன்றி. என்னை தகுதியா மாத்தினது இந்த ரத்தம் தான். என்னை நீதிமானா மாத்தினது இந்த ரத்தம். என் பாவங்களை மன்னிச்சது இந்த ரத்தம். புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்தது இந்த ரத்தம் தான். நன்றி ஆண்டவரே. ரத்தத்துக்காக நன்றி செலுத்துங்க. அப்படியே சரீரத்துக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அப்பா உங்க சரீரத்து நிமித்தம் எனக்கு சுகம், உங்க ஆரோக்கியம், உங்க தயவு எனக்கு சொந்தம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். கம் ஆன், கன்ஃபஸ் பண்ண ரெடியா இருக்கிறீங்களா? அறிக்கை செய்யணும். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்து சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் உடைக்கப்பட்ட சரீரத்தினால என்னுடைய காயப்பட்ட சரீரம் சுகமாகுது.
இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் எனக்கு பலவீனம் இல்லை. இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் என் மேல வியாதி இருக்க தேவையில்லை. இயேசுவின் உடைக்கப்பட்ட சரீரத்தினால நான் இனி சீக்கிரமா மரிச்சு போக தேவையில்லை. சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் முற்றிலும் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். இன் ஜீசஸ் நீ பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துட்டு என் கூட சேர்ந்து கன்ஃபஸ் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமானா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் தகுதியுள்ளவனா கர்த்தர் என்னை மாத்தி இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நானும் என் குடும்பமும் பாதுகாப்பா இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. இதுதான் சரியான வழி கம்யூனியன் எடுக்கிறது. கரங்களை ஊத்தி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். முதலாவது நல்லா நன்றி செலுத்த கத்துங்க. ரெண்டாவது அந்த வெளிப்பாடுகளை ஞாபகப்படுத்திக்க கத்துங்க. மூணாவது அதை செப்பரேட்டா எடுக்க கத்துங்க. எதுக்காக கன்ஃபெஸ் பண்ணி எடுக்க கத்துங்க. அதுதான் கர்த்தருடைய சரீரத்தை நிதானித்து அறிந்து எடுக்கிறது. That is what is all about diacrino. That is what diacrino is all about. Thank you Jesus. கரங்களை ஒருத்தர் 30 செகண்ட் நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க? இந்த கோடி ரூபாய் கேள்விக்கு ஒரு பதிலை நீங்க கொடுத்துட்டீங்க. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இன்னைக்கு கம்யூனியன்ல பங்கு பெற்ற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. சர்வீஸ்ல கலந்துட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க, கூடவே இருங்க. நீங்க நல்லவர். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை தகுதியுள்ளவர்களா மாத்தி இருக்கிறார். ஆமென். பெரிய காரியங்களை அனுபவிக்க போறீங்க. இனி இந்த சாட்சி தான் நம்முடைய சபைகள்ல வரணும். ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்ல, ஒருவனும் வியாதியஸ்தன் இல்ல, ஒருவனுமே தான் காலத்துக்கு முன்னாடி சாகிறவன் இல்ல. ஹல்லேலூயா. இந்த டீச்சிங்கால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இந்த சீரீஸ் உடைய கடைசி டீச்சிங்குள்ள நம்ம என்ட்ரா போறோம். எக்ஸைட்டடா இருங்க. அடுத்த வாரம் இதே நேரம் இதே சேனல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.